இந்து அவர்கள். அறிவில் சிறந்தவர்களுக்கும் அனுபவ மிக்கவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த மாபெரும் சட்டமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த த மோஸ்ட் பிளசன்ட் பர்சனாகவும் நடுநிலையாகவும் இருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை எங்கள் தலைவருக்கும் இருக்கும் பண்ணு. அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு, அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு, ரொம்ப கம்மியா பேசுவார், அனைத்தையும் செயலில் தான் காட்டுவார், நிறைகுடம் எப்பொழுதும் தழுவாது. பேரவை தலைவர் அவர்களே, எம்டி வெசல் மேக்ஸ் மச் நாய்ஸ். ஆங்கில ஆசிரியராக இருந்த என்னை கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா வெற்றி பெற்ற குடியாத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக்கிய எங்கள் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தந்தை போல் எங்களை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் ஐயா அவர்களை வணங்குகிறேன். மற்றும் எங்கள் வேலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாக்களித்த பேரன்பு கொண்ட குடியாத்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. யார் சொல்லியிருந்தாலும், நானே சொல்லியிருந்தாலும், உன் புத்திக்கும் உன் அறிவுக்கும் எது சரியோ அதையே செய் என்ற பெரியார் கருத்துக்களை எனக்கு சொல்லி கொடுத்த எனது தந்தை திரு கமலநாதன் ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் விஓ ஆக பணிபுரிந்து லஞ்சம் வாங்காமல் மறைந்த எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய எனது தந்தையை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தொலைக்காட்சியில் என்னை பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்னை திருமதி சாந்தாமணி ரிட்டையர்டு அங்கன்வாடி ஆசிரியர் அவர்களை வணங்குகிறேன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறுவார். ஆனால் என் வெற்றிக்கு பின்னால் என் கணவர் உள்ளார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் இது எனது முதல் உரை. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எங்கள் தளபதி பல மாற்றங்களை சமூகத்தில் செய்துள்ளார். இது புகழ்ச்சி அல்ல, மாற்றங்கள். சீரியலில் மூழ்கி கிடந்த குடும்பங்களை சிந்திக்க வைக்க சட்டசபை பார்க்க வைத்த தலைமகனே, கொஞ்சம் மழலையின் முகத்தில் புன்னகையாக பரிணமித்த செல்வனே, பேட்டி துண்டு அரசியலை வெள்ளை காக்கி உடையாக்கி மாற்றிய புதிய தலைவனே, அண்ணல் உடையின் அரசியலை அவையில் அணிந்து காட்டியவனே, பெண்களை கொள்கையில் முன்னிறுத்தி ஆணும் பெண்ணும் சமம் என பெரியார் கனவு நாயகனே, புரட்சி தலைவரின் புகழ் போலே புதிதாய் தோன்றிய புதல்வனே, துருவ அரசியலில் துளையிட்டு தூய்மை அரசியல் படைத்தவனே. சிலர் பதவிக்காக வாழ்கிறார்கள், சிலர் பெயருக்காக வாழ்கிறார்கள், ஆனால் சிறல்தான் வரலாறாக ஆகிறார். அப்படிப்பட்ட தளபதி எங்களோட தளபதி. இப்படிப்பட்ட தலைவரின் ஆட்சியில் என்னை கவர்ந்த திட்டங்கள், நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கும் திட்டம். இது இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துவதற்காக மூத்த குடிமக்களுக்கு நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். ஏன்னா மருந்து வாங்குவது ரொம்ப கஷ்டம் மூத்த குடிமக்களுக்கு. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள், இது நம் பாரம்பரிய விளையாட்டை காப்பாற்றுவதற்காக. மற்றும் பெண்களுக்கான பல திட்டங்கள். இதை எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஊழல் ஒழிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை. Education is the manifestation of perfection which is already exist in man, which is said by Swami Vivekananda. Education is the birthright of every person, which is said by Dr. B.R. Ambedkar. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் எஜுகேஷன். இந்த எஜுகேஷனை பத்தி தலைவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா எஜுகேஷன் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் நிலை. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பல ஆண்டுகளாக டெட் எக்ஸாம் எழுதிட்டு லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் போஸ்டிங்காக. அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு வேற இதுல பாஸ் பண்ணி இருக்காங்க, அவங்களுக்கும் போஸ்டிங் கொடுக்கப்படவில்லை. நானும் டெட் பேப்பர் 1, 2 நியமன தேர்வு 1 and 2 டிஆர்பி இதில் எல்லாத்துலேயும் நானும் பாஸ் பண்ணியிருக்கேன், எங்களுக்கும் ஆனால் போஸ்டிங் வரல. I'm standing here on behalf of all the teachers of Tamil Nadu. நியமன தேர்வு இல்லாமல் தகுதி தேர்வின் அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், கிட்டத்தட்ட இந்த ஆசிரியர்கள் பாதி வாழ்க்கை வேலையை எதிர்பார்த்தே போயிடுச்சு. அதே போல ஸ்பெஷல் டீச்சர்ஸின் நிலைமையும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி நிரந்தரம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பர்மனன்ட் செய்யும்படி
மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் திறமைசாலிகள். ஆனால் இன்றைய ஸ்டூடெண்ட்ஸின் நிலைமை நிறைய டைவர்ஷன் ஆகுறாங்க. அதனால நிறைய கட்டப்பழக்கத்திற்கும் அடிமையாகிறார்கள். பேரவை தலைவர் அவர்களே, மாணவர்களோட இந்த மாரல் வேல்யூஸை இன்கல்கேட் பண்றதுக்காக மாரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மாணவர்களில் பலவித மாணவர்கள் இருக்கிறார்கள். நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு சிலபஸ்லயும் வந்துட்டு தனி பாடமும் வழங்க வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீப்பர்ஸே இல்ல, குழந்தைகள் தான் பெருக்கிறாங்க. அதனால இந்த ஸ்வீப்பர்ஸ் போஸ்டிங்கை வந்து போடணும்னு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஸ்கூல்லையும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பும்படியும் RO வாட்டர் வசதி செய்து கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.